நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வக்கரமடைய போகிற ஒரு காலகட்டம். சனி பகவான் வந்து ஆல்ரெடி வக்கரத்தில் தான் இருக்கார். இப்போ குரு பகவானும் இந்த மாத கடைசியில் வக்கரம் அப்படிங்கிறத அடைய போகிறாரு. அப்போ 2 ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது வக்கரம் அடையுது. அப்படிங்கும்போது நிறைய மக்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஏகப்பட்ட யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னி ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். 23ஆம் தேதி கடக ராசிக்கு போகிறாரு. புதன் ஏகப்பட்ட மாற்றம். மாச தொடக்கத்தில் கன்னிராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 6ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறாரு. 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மாச தொடக்கத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 14ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறார். சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார். ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், இந்த ராஜகிரகங்களோட வக்கர நிலை, இந்த கிரகங்களோட பார்வை, இது எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான மாதம் மீனராசிக்காரர்களுக்கு. அதாவது வாழ்க்கையில் வந்து இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே நுழையும் போதே ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும் உங்ககிட்ட. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் சாதிக்கணும், இன்னும் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சுருப்பீங்க. மீனராசிக்காரர்கள் எப்போவுமே அப்படி தான், எதையாவது பற்றி சிந்திச்சுக்கிட்டு இன்றைக்கி அதை செய்யணும் அதை செய்யணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், அதை செய்யணும் இதை செய்யணும், இவ்வளோ வேலை இருக்குது, நம்ம என்னடா பண்ண போகிறோம், எப்படா பிழைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. காரணம் என்னென்னா, 7.5 சனியில் விரய சனியோட ஆதிக்கம் இருக்குது. பொதுவாக மீனராசிக்காரங்க சிக்கனவாதிகள். 10 ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னா அந்த 10 ரூபாக்குள்ளே குடும்பம் நடத்தக்கூடியவங்க, அதில் 2 ரூபா மிச்சப்படுத்தக்கூடியவங்க. 5 ரூபா சம்பாதிக்கிறவங்க 4 ரூபாக்குள்ளே முடிச்சுடுவாங்க, 1 ரூபா மிச்சம் இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு ரூபாயாவது மாத கடைசியில் நாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணக்கூடிய நபர்கள். ஆனால் இப்போ கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. நான் எவ்வளோ தான் சிக்கனமாக இருந்தாலும் கடன் வந்துருச்சே, கடன் வாங்குறதே நமக்கு பிடிக்காது, வாழ்க்கையில் கடனே வாங்கக்கூடாதுன்னு லட்சியமாக வச்சுருக்கோம், என்ன பண்ணுறது, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு வந்து எப்பவும் போல் 3ஆவது வீட்டில் இருக்கார். அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாதம் 15ஆம் தேதி அவர் வக்கரம் அடைகிறாரு. அப்போ குரு பகவானோட வக்கரம், ராசி அதிபதியோட வக்கரம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சின்ன பின்னடைவு அப்படிங்கிறத கொடுத்தாலும் கூட தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. மாத கிரகங்களோட அந்த நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே மாறுதலாக இருக்குது. ஏன்னா முக்கியமான கிரகங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ராசிக்கு அட்டமத்துக்கு போயிடும். மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா புதன் வந்து கன்னி ராசியில் உச்சமடைஞ்சிருக்கார். 4க்கும் 7க்கும் அதிபதியான அவர் ஒரு 7ஆவது வீட்டிலே இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு வாரத்துக்கு நிறைய வெளியில் கொடுத்த பணத்தை வசூல் பண்ணலாம். நீங்கள் கூட்டு தொழில் நல்லாயிருக்கும், நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. இந்த வாரத்தை பழைய பாக்கியை வசூல் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு கடை வச்சுருக்கேன், பாக்கிக்கு ஜாமானை கொடுத்துட்டு என்னால் முதலீடு போட முடியாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு புலம்புறவங்களாம் பழைய பாக்கியை வசூல் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுமாரி வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஓசை கேட்டே ரொம்ப நாளாகி போச்சு, எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து ஒரு எதிர்மறை சக்தி இருக்கிற மாதிரி இருக்குது, குலதெய்வம் வீட்டுக்கு இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது, நல்ல காரியமே வீட்டில் நடக்கலை, வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் அமைய மாட்டேங்குது, பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறேன் ஒன்றும் அமைய மாட்டேங்குது, இப்படியே ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். இதை எல்லாத்தையும் கடந்து நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும். வீட்டில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய மாதமாக இருக்கும். வரன் வாசல் தேடி வரும். கை நழுவி போன வரன் கூட திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மாரி குடும்ப ஒற்றுமை ரொம்ப பலமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதில் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்கள் பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. இதுமாரி சில பேர் நம்ம வாடகைக்கு ஒரு வீட்டில் குடியிருப்போம், இந்த வீட்டையே நம்ம வாங்கிடலாமா அப்படிங்கிற யோசனை நமக்கு வரும். தப்பு இல்லை, முயற்சி செஞ்சு பார்க்கலாம், நேரம் நல்லா தான் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கிரன் இருக்கார். அது அவருக்கு சொந்த வீடு, அஷ்டமத்தில் அஷ்டமாதிபதி வலுவடைஞ்சிருக்கார். அப்படிங்கும்போது நம்ம எது செஞ்சாலும் ஒரு குறுக்கீடு அப்படிங்கிறது இருக்கும்.
ஆஃபீஸில் ஏதாவது ஒரு வேலை செய்வோம், ஏதோ ஒரு ப்ரமோஷனுக்காக நம்ம போராடி பார்ப்போம். எல்லாரும் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா நான் 10 மணி நேரம் வேலை செய்கிறேன், படாத பாடுபடுறேன் அப்படிங்கிறப்ப கூட அதில் ஏதாவது ஒரு தடை இருக்கும். ஒரு லோன் கேட்க போகிறோம் ஆஃபீஸில் அப்படின்னா அதில் எவனா ஒருத்தன் வந்து நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று கொண்டுட்டா போட்டு கொடுப்பான், அது கிடைக்காம போயிடும். நமக்குன்னே இடைஞ்சலுக்குன்னே வரீங்களாடா அப்படிங்கிற மாதிரி எதை தொட்டாலும் சின்ன சின்ன இடைஞ்சல். எடுத்த முடிச்சேன்னு ஒரு வேலை முடியவே முடியாது, இழுத்து பிடிச்சிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சில பேர் வந்து உறவுகள் வகையில் கொஞ்சம் பகை அதிகமாகலாம், மாமா மச்சான் வகையில். அதனால் கூடுமான வரைக்கும் மாமா மச்சான் வகையில் குடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அதை உடனுக்குடன் சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட வாகன பழுது அப்படிங்கிறது கொஞ்சம் வாட்டத்தை கொடுக்கும். என்னடா இது அவசரமாக போகிற நேரத்தில் தான் இந்த வண்டி பஞ்சர் ஆகுது, இல்லைன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ரிப்பேர் ஆகுது, தூக்கி கிடாச்சிட்டு வேறு வண்டி வாங்கணுட்டா முதல்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அதுக்கு உண்டான காசு பணம் இல்லையே, என்ன பண்ணுறது, சரிப்போ அப்புறம் இதையே சரி பண்ணி ஓட்டிகிட்டு கடை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். துளாராசிக்கு புதன் பெறுறாரு 6ஆம் தேதிக்கு மேலே. புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் கொடுக்குறாரு. இந்த காலகட்டம், அதாவது இந்த முதல் வாரத்துக்கு பிறகு நல்லாயிருக்கும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம், நாடு மாற்றம், இது எல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்பு. இந்த புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது வெளிநாடு போயிட்டு தாய்நாடு திரும்ப முடியாமல் கிடந்தவங்க, 7.5 சனியில் வந்து வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டேன், ஒரு படுபாவி ஏஜென்ட் கொண்டாந்து என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, தெரியாமல் வந்து சிக்கிட்டேனே அப்படின்னு கிடக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்போ தாய்நாடு திரும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். அதுமாரி இந்த மாதத்தோட 15ஆம் தேதி ராசியதிபதி குரு பகவான் வக்கரம் அடைகிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி அவர் வக்கரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போயிடுவார். அப்போ சுக்கிரனை குரு பார்ப்பார், குருவை சுக்கிரன் பார்ப்பார். 2 பகை கிரகங்களும் ஒன்று பார்த்துக்குது பார்த்தீங்களா. இந்த முரண்பாடான கிரகங்களோட பார்வை சில நல்ல மாற்றங்களை கொடுக்கும். தொழில் மாற்றத்தை பற்றி சிந்திக்க தொடங்குவீங்க. வேறு தொழில் பண்ணலாமா, இருக்கிற தொழிலை விட்டுட்டு இதில் ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை, எங்கேயாவது வேலைக்கு போனால் கூட 10 ரூபா கிடைக்கும், தொழிலில் ஒன்றும் கிடைக்கலையே, இல்லை தொழிலை மாற்றுவோமா, இருக்கிற தொழிலை விட்டு வேறு தொழில் செய்யலாமா அப்படின்லாம் சிந்திக்க தொடங்குவீங்க. அது உங்களோட சுயஜாதக அடிப்படையில் தசாபுத்திக்கு தக்கன உங்களோட தொழிலை மாற்றம் அப்படிங்கிறத குறித்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நம்மளோட ராசி அதிபதி குரு பலம் இழக்கிறார் அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் பலம் குறைவு தான். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே குருவோன வீடான உங்களோட ராசியிலேயே விஷப்பாம்பு ராகு இருக்குது. அதாவது சனி குரு 2 பேருமே வக்கரம், ராஜ கிரகங்கள் 2 வக்கரமாகி போயிடுச்சுங்கிறப்ப ராகு கேதுக்களோட பலம் அப்படிங்கிறது கூடும். இப்போ ராகு நல்ல இடத்துல இருந்து பலம் கூடனா அதை பற்றி தப்பு கிடையாது. இங்கே நல்ல இடத்துல இல்லையே, ராகு ராசியில் இருக்காரு, களத்திரத்தில் கேது இருக்காரு, 2 பேரும் சரியில்லாத இடத்துல இருக்காங்கங்கிறதால இவங்களோட பலம் கூடக்கூடாது. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும். ஏதோ கத்துறாங்க அப்படின்னா சரிப்போ ஒரு 1/2 மணி நேரம் வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போயிட்டு வந்துடுறது நல்லது. இந்த களத்திர வீட்டில் இருக்கிற கேது கணவன் மனைவிக்குள்ளே சண்டையை கொடுப்பாரு, தொழில் கூட்டாளிகளுக்குள்ள பிரிவை கொடுப்பாரு, நண்பர்கள் விரோதமாகலாம். அதனால் இந்த மாதிரியான இனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விட்டு கொடுத்து போனோம். நண்பர்கள் வகையில் கொஞ்சம் அதிக நேரம் செலவிடுறதெல்லாம் குறைச்சிங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. இருந்தாலும் 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் குறைவாகவே இருக்கும். அப்படிங்கிறதால உங்களோட புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தி பார்த்துடலாம். கடன்கள் புதுசாக எதுவும் வராது. இருக்கிற கடனில் ஒரு 10 ரூபா அடைச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும். தினமும் குளிச்சு முழிவிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம், செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வணங்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த அக்டோபர் மாதம் நல்லாயிருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.